ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தானாம். அவன் பிறந்து கொஞ்ச நாள்ல அவனுக்கு ஒரு செல்லப்பிராணி கொடுக்கப்பட்டுச்சான். அந்த செல்லப்பிராணி இவனை ரொம்ப சந்தோஷமா வச்சிருந்ததாம். அதனால அந்த செல்லப்பிராணி என்ன கேட்டாலும் கொஞ்சம் கூட அசராம அதை திருப்திப்படுத்துறதையே தன்னோட வேலையா வச்சுக்கிட்டானாம். யார் என்ன சொன்னாலும் கேட்காம அது என்ன சொல்லுதோ அதுதான் தெய்வ வாக்குன்னு சொல்லிட்டு அதை நிறைவேற்றிட்டு வந்துட்டு இருந்தானாம். காலங்கள் ஓடுச்சு. ராஜா வளர்ந்தான். அந்த செல்ல பிராணியும் அவன் கூடயே இருக்கு. ஒவ்வொரு நிமிஷமும் எதையாவது ஒன்ன கேட்டுட்டே இருந்திருக்கு அவன்கிட்ட. அவனும் யோசிக்காம எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்துட்டு இருந்தானா. ஏன்னா அது இவனுக்கு சந்தோஷத்தை தருதுன்ற ஒரே காரணத்துக்காக. ஒரு நாள் அந்த செல்ல பிராணி 3 விஷயம் கேட்டுச்சான். அதை கொண்டு வர்றதுக்காக அந்த ராஜா காடு மேடு மலை எல்லா பக்கமும் போய் தேடி அலைஞ்சு கொண்டு வந்து கொடுத்தானாம். அது கொடுத்ததுனால என்னாச்சு அப்படின்னா, அவனுக்கு அரசாங்கத்துல பிரச்சனை வந்துருச்சான். ஏன்னா இவன் நாட்டுல இல்லாததுனால எதிரி நாட்டுக்காரங்கெல்லாம் படையெடுத்து நாட்டை பிடிச்சிட்டாங்களாம். நாட்டையும் இத்தனை நாள் கவனிக்காததுனால விவசாயம் இல்ல, மழை இல்ல, ஆத்துல தண்ணி ஓடல, எதுவுமே இல்லாம போயிடுச்சான். ஜனங்கள்லாம் ரொம்ப வறுமை ஆயிட்டாங்களாம். அப்ப கூட அந்த ராஜா யோசிக்காம அந்த பிராணிக்கு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருந்தானா. ஒரு கட்டத்துல அவன் ரொம்ப சோர்ந்து போயிட்டானா. ராஜா உக்காந்து ஒரு நாள் யோசிக்கிறானா, இதுக்கு ஒரு முடிவே இல்ல. இந்த பிராணி நம்மள என்ன வேணா பண்ணும். டெய்லியும் ஏதாவது ஒண்ணு கேக்குது. ஒரு செகண்டுக்கு ஒரு தடவை ஏதாவது ஒண்ணு கேக்குது. இதனால நம்ம இழந்தது என்ன அப்படின்றத யோசிக்கிறான். உடனே அந்த பிராணி கிட்ட போய், இத்தனை நாளா உனக்கு நான் என்னென்ன செஞ்சிருக்கேன். நீ என்ன சந்தோஷமா வச்சிருக்க. நான் இல்லைன்னு நான் சொல்லல. உனக்காக நான் என்னென்னலாம் பண்ணியிருக்கேன், என்னென்னலாம் இழந்திருக்கேன்னு உனக்கு தெரியுமா? இப்படி பண்றதுனால உனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கான். அந்த பிராணி ஒரே ஒரு பதில் தான் சொல்லிச்சான். அந்த பதில்ல ராஜா அப்படியே ஆடி போயிட்டானா. அது என்ன பதில் தெரியுமா? வெல்கம் டு மை சேனல். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது மை எண்ட் லைஃப். உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் மோகனா சரவணகுமார். சரி, இப்ப கதைக்கு வருவோம். அது சொன்ன பதில்ல ராஜா ஆடி போயிட்டான் இல்லையா? அந்த பதில் என்னவா இருக்குன்னு யோசிச்சிங்களா? அந்த ராஜா கேக்குறான், நீ எதுக்காக இதெல்லாம் பண்ணன்னு சொல்லிட்டு. அதுக்கு அந்த பிராணி என்ன பதில் சொல்லிச்சு தெரியுமா? சும்மா அப்படின்னு சொல்லிச்சான். இவனுக்கு ஒரு செகண்ட் ஆடி போயிருச்சான். என்னது சும்மாவா? உனக்கு இதனால எதுவுமே கிடைக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கான். கண்டிப்பா இல்ல. நீ நான் சொல்ல சொல்ல செஞ்சிட்டே இருந்த. எனக்கு யோசிக்கிற அளவுக்குலாம் அறிவில்லப்பா. உனக்கு தான் 6 அறிவு இருக்குல்ல. நீ யோசிச்சிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிச்சான். ராஜா உட்காந்து யோசிச்சானா. என்னடா இது இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு அன்னையில இருந்து அந்த பிராணியை கொண்டு போய் ஒரு பாதாள சிறையில அடைச்சு வச்சுட்டானா. இவன் சொல்றதுதான் அது செய்யணும். இவன் கொடுக்கறது தான் சாப்பாடு. இவன் பண்றது தான் வேலை. அந்த மாதிரி வச்சிருந்தானா. என்ன ஒரு ஆச்சரியம்! ஒரு 6 மாசத்துல திரும்ப எல்லாமே சரியாயிடுச்சான். அரசாங்கம் சரியா நடக்குது, விவசாயம் சரியா நடக்குது, மக்கள் மகிழ்ச்சியா இருக்காங்க, வியாபாரம் சரியா நடக்குது. எதிரி நாட்டுக்காரங்கெல்லாம் அந்த நாட்டை விட்டே ஓடிட்டாங்களாம். இந்த பிராணியும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அடங்கிருச்சான். இவன் சொல்றதுக்கெல்லாம் கட்டுப்பட்டு இவனுக்கு எது நல்லதோ அதை அது பண்ற மாதிரி ஆயிடுச்சான். இந்நேரம் நீங்க கெஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த கதையில இருக்கிற அந்த பிராணி என்ன தெரியுமா? நம்ம மனசுதான். அந்த ராஜா நம்ம தான். மற்ற சூழ்நிலைகள் எல்லாமே நம்மளுடைய வாழ்க்கை. அது கேட்ட அந்த 3 விஷயம் என்ன தெரியுமா? கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். நம்ம மனசு சொல்றபடி மட்டும் கேட்டுட்டே இருந்தோம்னு வைங்களேன், ஒரு நாள் நம்மளும் இதே நிலைக்கு ஆளாவோம். மனசு அப்படின்றது நமக்கு சேவை செய்யதானே தவிர நம்ம அதுக்கு சேவை செய்யறதுக்கு இல்ல. நமக்கு எது நல்லதுன்னு சொல்லிட்டு நம்ம மனசுக்கு தெரியாதுங்க. நம்ம அறிவுக்கு மட்டும்தான் தெரியும். என்னைக்குமே நம்ம அறிவின் வழியில தான் நிக்கணும். மனசின் வழியில நின்னோம்னா அந்த ராஜா மாதிரி ஒரு நாள் நம்மளும் முட்டாளாயிடுவோம். அந்த மனசு என்ன பண்றதுன்னே தெரியாம நம்மள ஆட்டி படைச்சு நம்ம கிட்ட இருந்த கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் எல்லாத்தையுமே எடுத்துக்குவோம். திரும்பி பார்த்தா ஏன் பண்ணோம், எதுக்கு பண்ணோம் அப்படின்னே தெரியாத ஒரு மாய வலைக்குள்ள சிக்கிக்குவோம். அதனால நம்ம எப்பவுமே நம்ம அறிவை கேட்டே நடப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க. இந்த கதையில உங்களுக்கு என்ன பிடிச்சதுன்றதை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிற கமெண்ட் எல்லாமே அடுத்த வீடியோல உங்களுக்கு நான் வாசிச்சு காட்டுறேன். தேங்க்யூ.